ஆசிரியர் நால்வகை பிறப்பு என்றால் என்ன? உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இந்த நால்வகை பிறப்பில்தான் அடங்குகிறது. அண்டஜம் என்றால் என்ன ஆசிரியரே? முட்டையிலிருந்து பிறக்கும் உயிர்கள் அனைத்தும் அண்டஜம். இதுதான் இரண்டாவது வகை, ஸ்வேதஜம். ஸ்வேதஜம் என்றால்? சுவேதம் என்றால் வியர்வை. வியர்வையிலிருந்து பிறக்கும் உயிர்கள். இதில் அடங்குபவை நுண்கிருமிகள். ஆசிரியரே, தாவரங்கள் எப்படி பிறக்கின்றன? அதுதான் மூன்றாவது, உத்பீஜம். வித்திலிருந்து பிறக்கும் உயிர்கள். தாவரங்கள் எல்லாம் உத்பீஜம். ஒரு சிறிய விதையிலிருந்து ஒரு பெரிய மரம். அதுதான் இயற்கையின் அதிசயம். மனிதன் எப்படி பிறக்கின்றான் ஆசிரியரே? அதுதான் நான்காவது, சராயுஜம். பையிலிருந்து பிறக்கும் உயிர்கள். பசு, குரங்கு, மனிதன். இப்போது புரிந்ததா? உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பீஜம், சராயுஜம் இந்த நால்வகை பிறப்பில் தான் அடங்குகிறது. ஆசிரியரே, இது உயிரின் ரகசியம். மிக சரியாக சொன்னாய். உண்மையாகவா? ஆம், முற்றிலும் சரி.